வந்து பெரிய ஆர்டிஸ்ட் நடிக்கிற படங்கள் தான் சீக்கிரம் வரவேற்பு தருது. ஸோ நாங்கலாம் வந்து பட்டிங் ஆர்டிஸ்ட் இப்போ தான் வந்து நாங்கள் சினிமாக்குள்ளே வந்துட்டு இருக்கோம். எங்களை மாதிரி ஆட்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்க, நல்ல நல்ல ரிவ்யூஸ் கொடுங்க. சொல்கிற மாதிரி ஆயிரும். நாங்கள் ஒரு வேறு பெர்ஸ்பெக்டிவ்ல நினச்சிட்டு இருக்கோம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ ரிலேட்டடாக இருக்க போகுதோ படம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம். பார்த்தா செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக வேறு மாதிரி இருக்குது. இப்போ ஒரு த்ரில்லர் மூவின்னு எதிர்பார்த்து வருவோம். த்ரில்லர் வந்து நமக்கு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க எல்லா இடத்துலையும். ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு தெரியல, ஆக்சுவலி இது த்ரில்லர் மூவி இல்லை. இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து மாட்டிக்காமல் இருக்காங்க, ஆனால் அவங்க இன்னொருத்தர் மூலமாக மாட்டுறாங்க. பட் யாராக இருந்தாலும் தப்பு பண்ணால் அடுத்த எண்டு மாட்டதான் செய்வாங்க. மேட்ச் ஆகுது. மோஸ்ட்லி வந்து நைட்டில் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ மேட்சிங் அது ஓகே நல்லா இருக்கு. மஸ்ட் வாட்ச். ஓகே மெசேஜ் இருங்க, இவர் தான் தெரியும். மெசேஜ் என்னங்க சொல்லியிருக்கீங்க இதில்? மெசேஜ் தப்பு பண்ணீங்கன்னா அது வந்து பெரிய பிரச்சனை ஆகும். யார் தப்பு பண்ணாத ஏஐ வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை நாங்கள் ப்ளீஸ் பண்ண மாதிரி சொல்லல. இப்போ நடக்கிறத இப்போ நம்ம இருக்கும்போது ஏஐ நிறைய வந்துட்டு இருக்கு இல்லையா, ஏஐ நம்ம கூட இருந்தால் என்ன நடக்கலாம், அது ப்ளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள். நீங்களாம் தான் சொல்லணும். அங்கே சீரியஸாக பார்த்தேன், படம் சீரியஸாக தான் போகும். அப்படி சைலண்டாக ஒரு மாதிரி போயிட்டு இருக்கோம். பார்த்தாங்க ஒரு நீங்கள் லாஸ்ட் 20 மினிட்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக போச்சு. ஒரு த்ரில்லர் ஃபிலிமில் லாஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து ஒரு மாதிரி காமெடியாக அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. இல்லை சாங்ஸ் ஆல்பத்தில் படத்தில் இல்லை, ஆல்பமில் வரும். படத்தில் சாங் இல்லை, ஒன்லி பிஜிஎம் மட்டும்தான். சாங் இல்லாத படத்தில் இல்ல லேகா தெரியல. ஆக்சுவலி வந்து ஐயோ நான் சொன்னா கதையே சொல்ற மாதிரி ஆயிரும். நாங்க ஒரு வேற பெர்ஸ்பெக்டிவ்ல நினைச்சிட்டு இருந்தோம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ ரிலேட்டடா இருக்க போகுதோ படம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். பார்த்தா செகண்ட் ஆஃப் ஃபுல்லா வேற மாதிரி இருந்தது. ஸோ லேகா எல்லாம் தெரியும், டிஃப்ரெண்டா இருக்கும். த்ரில்லர் பிடிக்கிற எல்லாருக்குமே இது வந்து பிடிக்கும் கண்டிப்பா. ஸோ ரொம்ப ஃபேமிலி ஆடியன்ஸும் கூட வரலாம். க்ரைம் த்ரில்லர் பிடிக்கிறவங்க கண்டிப்பாக இருக்கும். இது வந்து பெரிய ஆர்டிஸ்ட் நடிக்கிற படங்கள் தான் சீக்கிரம் வரவேற்பு தருது. ஸோ நாங்களாம் வந்து பட்டிங் ஆர்டிஸ்ட் இப்போ தான் வந்து நாங்கள் சினிமாக்குள்ளே வந்துட்டு இருக்கோம். எங்களை மாதிரி ஆட்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்க, நல்ல நல்ல ரிவ்யூஸ் கொடுங்க. ஸோ இது ஒரு குட்டி டீம். நாங்கள் ஒரு சின்ன படங்களுக்கும் நல்ல ஆதரவு கொடுங்க. கண்டிப்பாக இது ஒரு நல்ல சக்ஸஸ் கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக ஒரு த்ரில்லர் பேஸ் இல்லையா, ஸோ நமக்கு வாவ் ஃபீல் தான் கொடுக்கும். ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கூட ஒரு டாக் வச்சுக்கிற ஒரு சீக்வன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபீல் கொடுக்கும், ஒரு வைப் கொடுக்கும். நல்லா இருக்கு. இப்படி ஒரு ஏஐ நம்ம கிட்ட இருந்தால் நல்லா இருக்கும்ல, நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஒரு ஃபீல் குட் மூவி. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம் இந்த படத்தை. ஆக்சுவலி இந்த மூவியில் வந்து இரவின் கண்கள் மூவியில் வந்து என் ஃப்ரெண்டு ஐஸ்வர்யா பண்ணியிருக்கா. ஸோ அவளுக்காக தான் பார்க்க வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது மூவி. ஐஸ்வர்யாவோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். எவ்வளோ வித்தியாசமான ஒரு படமா எவ்வளோ வித்தியாசமான படம்னா சாங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. தென் ஏஐலாம் காட்டியிருக்காங்கல்ல? இல்லை பேயெல்லாம் காட்டல. பட் சாரி அதெல்லாம் இருக்குது. பட் நம்ம வந்து இப்போ ஒரு த்ரில்லர் மூவின்னு எதிர்பார்த்து வருவோம். த்ரில்லர் வந்து நமக்கு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க எல்லா இடத்துலையுமே. ரொம்ப சூப்பராக இருக்கு மூவி. தேங்க்யூ. சாங்ஸ் இருக்குது, அங்கங்கே கொஞ்சம் இருக்குது. காமெடியுமே இருக்குது. அது கோயம்புத்தூர் ஸ்லாங் கொண்டு வந்திருக்காங்க. அது நல்லா இருக்குது, ஃபன்னாக இருக்குது. மூவி வந்து ஆக்சுவலி சூப்பராக இருந்துச்சு. த்ரில்லர் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எல்லாருமே வந்து பார்க்கலாம். இட்ஸ் ஃபேமிலி மூவி ஒன்று. ஃபேமிலியில் எல்லாருமே வந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த ட்விஸ்ட் வந்து எதிர்பார்க்க முடியாமல் இருந்துச்சு. கிளைமேக்ஸும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாமல் தான் இருந்துச்சு. என்னடா மாட்டவே இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. பட் இட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸ்டோரியே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மெசேஜ் எனக்கு தெரியல, ஆக்சுவலி இட்ஸ் த்ரில்லர் மூவி இல்லை. இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து மாட்டிக்காமல் இருக்காங்க, ஆனால் அவங்க இன்னொருத்தர் மூலமாக மாட்டுறாங்க. பட் யாராக இருந்தாலும் தப்பு பண்ணால் அடுத்த எண்டு மாட்ட தான் செய்வாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. போலீஸ் மாட்டினாங்க, அந்த மாதிரி அவங்க வந்து லாக் பண்ணி இவங்கள மாட்டி விடலான்னு பார்த்தாங்க. கடைசியில் அவங்களே மாட்டிக்கிட்டாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது அலெக்ஸா பேசுகிறதெல்லாம் வந்து அது அவங்க டிப்ஸ் கொடுக்குறதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத மாதிரி தான். இட்ஸ் சூப்பர். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சார்லஸ் தனா. இரவின் கண்கள் படத்தோட இசையமைப்பாளர். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் படம் வந்து தியேட்டரில் பார்க்கும்போது கொஞ்சம் பயந்து தான் வந்தேன், என்ன ஆடியன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரில்லரு அண்ட் சயின்டிஃபிக் மூவி. பிஜிஎம் பார்த்து பண்ணேன். கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா மக்களோட இந்த ஆதரவு எனக்கு
மீடியா பீப்புள் நீங்களே எங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாம் வந்து தேட்டரில் பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா இருக்குது படம். நீங்களே வந்து தேட்டரில் பாருங்கள். நன்றி. இரவின் கண்கள் டைட்டிலுக்கு மேட்ச் ஆகுது. மேட்ச் ஆகுது. மோஸ்ட்லி வந்து நைட்ல நடக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ மேட்சிங் நல்லா இருக்கு. மஸ்ட் வாட்ச். ஓகே. என்ன மெசேஜ் சொல்றீங்க? மெசேஜ் இருங்க, இவர்தான் தெரியும். மெசேஜ் என்னங்க சொல்லிருக்கீங்க இதுல? மெசேஜ் தப்பு பண்ணீங்கன்னா அது வந்து பெரிய பிரச்சனையாகும். யார் தப்பு பண்ணாத ஏஐ வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை நாங்கள் ப்ளீஸ் பண்ண மாதிரி சொல்லல. இப்போ நடக்கிறத இப்போ நம்ம இருக்கும்போது ஏஐ நிறைய வந்துட்டு இருக்கு இல்லையா, ஏஐ நம்ம கூட இருந்தால் என்ன நடக்கலாம், அது ப்ளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள். ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? ஸோ ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி? நீங்களாம் தான் சொல்லணும். அங்கே சீரியஸாக பார்த்தேன், படம் சீரியஸாக தான் போகும். அப்படி சைலண்டாக ஒரு மாதிரி போயிட்டு இருக்கோம். பார்த்தாங்க லாஸ்ட் 20 மினிட்ஸ் ஒரு நீங்கள் லாஸ்ட் 20 மினிட்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஜாலியா ஃபன்னா போச்சு. ஒரு த்ரில்லர் ஃபிலிம்ல லாஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து ஒரு மாதிரி காமெடியா அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ சாங்ஸ்லாம் இல்லை சாங்ஸ் ஆல்பத்தில் படத்தில் இல்லை, ஆல்பமில் வரும். படத்தில் சாங் இல்லை, ஒன்லி பிஜிஎம் மட்டும்தான். சாங் இல்லாத படம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் லாக் தெரியுதா? இல்ல லாகா தெரியல. ஆக்சுவலி வந்து ஐயோ நான் சொன்னா கதையே சொல்ற மாதிரி ஆயிரும். நாங்க ஒரு வேற பெர்ஸ்பெக்டிவ்ல நினைச்சிட்டு இருந்தோம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ ரிலேட்டடா இருக்க போகுதோ படம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். பார்த்தா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா வேற மாதிரி இருந்தது. ஸோ லாகா எல்லாம் தெரியும், டிஃப்ரெண்டா இருக்கும். த்ரில்லர் பிடிக்கிற எல்லாருக்குமே இது வந்து பிடிக்கும் கண்டிப்பா. ஸோ ரொம்ப ஃபேமிலி ஆடியன்ஸும் கூட வரலாம். க்ரைம் த்ரில்லர் பிடிக்கிறவங்க கண்டிப்பா இருக்கும். இது வந்து பெரிய ஆர்டிஸ்ட் நடிக்கிற படங்கள் தான் சீக்கிரம் வரவேற்பு தருது. ஸோ நாங்களாம் வந்து பட்டிங் ஆர்டிஸ்ட் இப்போ தான் வந்து நாங்கள் சினிமாக்குள்ளே வந்துட்டு இருக்கோம். எங்களை மாதிரி ஆட்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள், நல்ல நல்ல ரிவ்யூஸ் கொடுங்க. ஸோ இது ஒரு குட்டி டீம், நாங்கள் ஒரு சின்ன படங்களுக்கும் நல்ல ஆதரவு கொடுங்க. கண்டிப்பாக இது ஒரு நல்ல சக்ஸஸ் கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக ஒரு த்ரில்லர் பேஸ் இல்லையா, ஸோ நமக்கு வாவ் ஃபீல் தான் கொடுக்கும். ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கூட ஒரு டாக் வச்சுக்கிற ஒரு சீக்வன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபீல் கொடுக்கும், ஒரு வைப் கொடுக்கும். நல்லா இருக்கு. இப்படி ஒரு ஏஐ நம்ம கிட்ட இருந்தால் நல்லா இருக்கும்ல, நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஒரு ஃபீல் குட் மூவி. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம் இந்த படத்தை. ஆக்சுவலி இந்த மூவியில் வந்து இரவின் கண்கள் மூவியில் வந்து என் ஃப்ரெண்டு ஐஸ்வர்யா பண்ணியிருக்கா. ஸோ அவளுக்காக தான் பார்க்க வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது மூவி. ஐஸ்வர்யாவோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். எவ்வளோ வித்தியாசமான ஒரு படமா இருக்கு? எவ்வளோ வித்தியாசமான படம்னா சாங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. தென் ஏஐ எல்லாம் காட்டியிருக்காங்கல்ல? இல்லை பேயெல்லாம் காட்டல. பட் சாரி அதெல்லாம் இருக்குது. பட் நம்ம வந்து இப்போ ஒரு த்ரில்லர் மூவின்னு எதிர்பார்த்து வருவோம். த்ரில்லர் வந்து நமக்கு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க எல்லா இடத்துலையுமே. ரொம்ப சூப்பராக இருக்கு மூவி. தேங்க்யூ. சாங்ஸ்லாம் இல்லை, அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? சாங்ஸ் இருக்குது, அங்கங்கே கொஞ்சம் இருக்குது. காமெடி மற்ற விஷயங்கள் காமெடியுமே இருக்குது. அது கோயம்புத்தூர் ஸ்லாங் கொண்டு வந்திருக்காங்க. அது நல்லா இருக்குது, ஃபன்னாக இருக்குது. மூவி வந்து ஆக்சுவலி சூப்பராக இருந்துச்சு. த்ரில்லர் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எல்லாருமே வந்து பார்க்கலாம். இட்ஸ் அ ஃபேமிலி மூவி ஒன்லி. ஃபேமிலியில் எல்லாருமே வந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த ட்விஸ்ட் வந்து எதிர்பார்க்க முடியாமல் இருந்துச்சு. கிளைமேக்ஸும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாமல் தான் இருந்துச்சு. என்னடா மாட்டவே இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. பட் இட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸ்டோரியே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கருத்து என்ன சொல்கிறாங்க? மெசேஜ் எனக்கு தெரியல. ஆக்சுவலி இட்ஸ் த்ரில்லர் மூவி இல்லை. இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து மாட்டிக்காமல் இருக்காங்க, ஆனால் அவங்க இன்னொருத்தர் மூலமாக மாட்டுறாங்க. பட் யாராக இருந்தாலும் தப்பு பண்ணால் அட் த எண்டு மாட்ட தான் செய்வாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. போலீஸ் மாட்டினாங்க, அந்த மாதிரி அவங்க வந்து லாக் பண்ணி இவங்களை மாட்டி விடலான்னு பார்த்தாங்க. கடைசியில் அவங்களே மாட்டிக்கிட்டாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது அலெக்ஸா பேசுகிறதெல்லாம் வந்து அது அவங்க டிப்ஸ் கொடுக்குறதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது மாதிரி தான். எல்லாரோட ஆக்டிங் இட்ஸ் சூப்பர். ஓவரால் சூப்பர்.